नमस्ते, वेलकम टू निफ्योज ऑनलाइन हिंदी अकेडमी. வானவிகாஸ் ஷபரி வானவிகாஸ் லெவல் 5ல் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின்குள்ளே என்னென்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்றத இந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வர்சேஷன்ஸ்க்கு நான் ஒரு வரைக்கும் மீனிங் சொல்லும்போது மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுதுலாம் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சஞ்சு. ஸோ இதில் ரெண்டே கேரக்டர் தான், ஒன்று சஞ்சு, இன்னொன்று புஜ்ஜு. சஞ்சு, சலோ புஜ்ஜு சப்சே பாத் கர்லே. ஸோ சஞ்சு என்ன சொல்கிறாரு, புஜ்ஜுவா நம்ம எல்லார்கிட்டேயும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு, हाँ संजू बात करते हैं. புஜ்ஜு ரிப்ளை பண்ணுறாரு, ஓகே நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சு, நமஸ்தே மேரா நாம் சஞ்சு ஹே. அதாவது காமனாக இவங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் சஞ்சு அப்படின்னு சஞ்சு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு புஜ்ஜு சொல்கிறான், மே புஜ்ஜு ஹூம், நான் புஜ்ஜு அப்படின்னு சொல்கிறான். சஞ்சு, ஹம் லோகு சென்னை சே ஆத்தே ஹே. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சஞ்சு சொல்கிறான். புஜ்ஜு சொல்கிறான், ஹம் தில்லி ஜா ரஹே ஹே. ஆமாம், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். டெல்லியை தான் ஹிந்தியில் தில்லி அப்படி சொல்கிறாங்க. யாத்ரி ஏக். யாத்ரி அப்படின்னா பேசஞ்சர், அதில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தவங்க தான் யாத்ரி. மேரானா மதன் ஹே. அதில் ஒரு ட்ராவலர் சொல்கிறாரு, என்னோடய பேர் மதன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ட்ராவலர் சொல்கிறாரு, மே ரமேஷ்குமார் ஹூ. நான் ரமேஷ்குமார் அப்படின்னு. அதாவது இவங்க பேசும்பொழுது அதை கேட்டுட்டு ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இவங்க பேசுகிறதுக்கெலாம் அவங்களும் இவங்க கூட சேர்ந்து அந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. சஞ்சு, ஹம் தோனோ சாஹித்கார் ஹே. நாங்கள் ரெண்டு பேரும் ரைட்டர்ஸ், அதாவது இந்த இலக்கியவாதிகள், இதை பற்றி எழுதக்கூடியவங்க, ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதான் என்ன ஹிந்தியில் சொல்கிறாங்க, சாஹித்கார். புஜ்ஜு, ஹம் ஹிந்தி மே லிக்தே ஹே. நாங்கள் அதுவும் ஹிந்தியில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மதன், மை தோ வியாபார் கர்த்தா ஹூம். அப்புறம் அந்த மதன் பேசினார் இல்லையா ட்ராவலர், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து புஜ்ஜு மே கோயம்புத்தூருக்காகும். புஜ்ஜு சொல்கிறேன், நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் அப்படின்னு புஜ்ஜு சொல்கிறான். உடனே சஞ்சு ஆப் கியா கர்த்தே ஹே. நெக்ஸ்ட்டு சஞ்சு கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், மே தோ பேங்க் மேனேஜர் ஹூம். நான் பேங்க் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு ரமேஷ்குமார் சொல்கிறாரு. அடுத்து சஞ்சு, ஆப் கஹாங்கே ஹே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு புஜ்ஜு ஆப் கஹான் ஜா ரஹே ஹே. ஸோ எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, மே மதுரைக்காகவும் தில்லி ஜா ரஹா ஹூம். நான் மதுரையை சேர்ந்தவன், ஆனால் இப்போ டெல்லியை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு. அடுத்து புஜ்ஜு, தில்லி மே கஹான் ஜா ரஹே ஹே. ஓகே, டெல்லியில் எங்கே போகிறீங்க, ஏன்னா இவங்களும் டெல்லிக்கு தானே போகிறாங்க, அதனால ரமேஷ் கிட்டே கேட்குறாங்க டெல்லியில் எங்கே போகிறீங்க அப்படின்னு. சஞ்சு சொல்கிறாரு, வஹா கிட்னே தின் ரஹேங்கே. அங்கே நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருமே கேள்வி கேட்குறாங்க, டெல்லியில் எங்கே இருப்பீங்க, அங்கே எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, மை ஏக் மிலன் கேலியே ஜா ரஹா ஹூம். ஒரு மிலன் அப்படின்னா என்ன, மீட்டிங்கை தான் ஹிந்தியில் மிலன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு மீட்டிங்காக போயிட்டுருக்கேன். சஞ்சு கேட்குறாரு, ஆப் கப் லவுட்டேங்கே. லவுட்டேங்கே அப்படின்னா ரிட்டன், ஸோ திரும்ப வர்றது, வாபஸ் வர்றது. ஸோ நீங்கள் எப்போ திரும்ப வாபஸ் வருவீங்க அப்படின்னு சஞ்சு கேட்குறான். அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, மே தோ ஏக் ஹி தின் வஹா ரஹூங்கா. நான் ஒரே ஒரு நாள் தான் அங்கே இருப்பேன். ஏக் ஹி தின்னா ஒன்லி ஒன் டே, ஸோ ஒரு நாள் மாத்திரம்தான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சஞ்சு, மதன்ஜி ஆப்கி ஷாதி ஹோ கயி. இப்போ மதன் சொல்லிட்டு இன்னொரு ட்ராவலர், மொத்தம் ரெண்டு பேர், மதன் சுரேஷ். ஸோ மதன் கிட்ட சஞ்சு கேட்குறான், என்ன மதன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்புறம் புஜ்ஜு கேட்குறாரு, ரமேஷ் ஜி ஆப்கே கித்தனே பச்சே ஹே. ஸோ புஜ்ஜு என்ன கேட்குறானோ, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு புஜ்ஜு கேட்குறாரு. அதுக்கு மதன் ரிப்ளை பண்ணுறாரு, மேரி ஷாதி அபி தக் நஹி ஹோய் ஹே. ஸோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ரமேஷ், மை தோ பேட்டே மேரே தோ பேட்டே ஹே. அப்புறம் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. பேட்டே அப்படின்னா பசங்க, சன்ஸ், பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சஞ்சு, வே பட் ரஹே ஹே கியா. உடனே சஞ்சு கேட்குறாரு, என்ன அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ் கிட்ட.
புஜ்ஜு என்ன கேட்குறாருன்னா வே கஹாं பढ़ रहे हैं அவங்க எங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா புஜ்ஜு கேட்குறாரு. ஸோ ரமேஷ் சொல்கிறாரு வே தோனோ சந்தோஷ் வித்யாலயமே பढ़ते हैं அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் வித்யாலயில் படிச்சுட்டு இருக்காங்க. புஜ்ஜு கேட்குறாரு கौन-सी कक्षा में पढ़ रहे हैं ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. रमेश சொல்கிறாரு बड़ा है राम 10वीं कक्षा में पढ़ रहा है ஸோ बड़ा है राम அதாவது பெரியவன் வந்து ராமு அவன் 10वीं கக்ஷானா 10th ஸ்டாண்டர்ட் ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அடுத்து புஜ்ஜு கேட்டார் छोटा क्या कर रहा है ஸோ சின்னவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் வந்து छोटा लक्ष्मण है और वह 8वीं कक्षा में पढ़ रहा है ஸோ சின்னவன் வந்து லக்ஷ்மண் அவன் வந்து 8वीं கக்ஷானா 8th ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு படி அச்சி பாத் ஹே ஸோ ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. சஞ்சு மதன் आप शादी कब करने वाले हैं சஞ்சு கேட்குறாரு மதன் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் புஜ்ஜு கேட்குறாரு ஹமே பி ஷாதி மே புலானா ஸோ எங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்னு புஜ்ஜு சொல்கிறாரு. அதுக்கு மதன் 6 महीने में அதாவது இன்னும் 6 மாதத்தில் அப்படின்னு மதன் ரிப்ளை பண்ணுறாரு. புஜ்ஜு சொல்கிறாரு ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்றது நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க படியா அப்படின்னு சொல்கிறாங்க. படியானா சூப்பர் குட் அப்படின்றது. तो संजू रमेश जी आपकी शादी कब हुई थी சஞ்சு கேட்குறாரு ரமேஷ் கிட்ட ரமேஷ் உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ரமேஷ் சொல்கிறாரு 18 साल பஹலி அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே ஸோ 14 साल பஹலி அதாவது ஸோ 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. संजू मदन जी आप चेन्नई में कहाँ रहते हैं अब तो संजू கேட்குறாரு மதன் கிட்ட மதன் நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. மதன் சொல்கிறாரு मैं माधवरम में रहता हूँ நான் மாதவரமில் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்து சஞ்சு दिल्ली में आप कहाँ रहने वाले हैं ஸோ டெல்லியில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மதன் வந்து मैं करोल बाग में रहूँगा ஸோ நான் வந்து கரோல் பாகில் இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. மதன் ஆப் லோக் கஹாं ரஹேங்கே மதன் அதுக்கு ரிப்ளை அவர் கேட்குறாரு ஓகே நீங்கள் ரெண்டு பேர் எங்கே தங்கியிருப்பீங்க அப்படின்னு. அதுக்கு புஜ்ஜு சொல்கிறான் ஹம் விஸ்வ வித்யாலயமே டஹரேங்கே நாங்கள் வந்து விஸ்வ வித்யாலய் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்து ரைட்டர்ஸ் தானே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து விஸ்வ வித்யாலய் ஸோ நாங்கள் யூனிவர்சிட்டிலே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரமேஷ் சபாமே கौन कौन आएंगे ஸோ மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரமேஷ். ஓ ஸோ ஓகே இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஹூ வில் பி தேர் இன் த மீட்டிங் ஸோ யார் யாரெல்லாம் அந்த மீட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறாங்க. அதுக்கு புஜ்ஜு சொல்கிறாரு பஹுத் படே படே கவி ஆயிங்க. அப்போ தான் புஜ்ஜு என்ன கண்டினியூ பண்ணுறாங்க அங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் அந்த மீட்டிங்க்கு வருவாங்கன்னு சொல்கிறாரு புஜ்ஜு. அப்புறம் ரமேஷ் கேட்குறாரு ஆப் கித்னே தின் ரஹேங்கே நீங்கள் எத்தனை நாள் அங்கே தங்குவீங்க அப்படி கேட்குறாரு. அதுக்கு புஜ்ஜு சொன்னார் ஹம் 10 दिन रहने वाले हैं 10 दिना 10 days நாங்கள் 10 days அங்கே தங்குவோம் அப்படின்னு புஜ்ஜு சொல்கிறாரு. அடுத்து மதன் பூரா தில்லி घूमेंगे அப்போ வந்து நீங்கள் இப்போது 10 நாள் அப்படின்னா அப்போ டெல்லி முழுதும் சுற்றி பார்த்துருவீங்கள்ல அப்படின்னு கொஷினாக கேட்குறாரு. அதுக்கு புஜ்ஜு சொல்கிறார் பூரா घूमेंगे அதுக்கு புஜ்ஜு சொல்கிறாரு கண்டிப்பாக ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்ப்போம் அப்படி சொல்கிறாரு. சஞ்சு ஹம் பஹுத் அச்சே அச்சே லோகோ சே மிலேங்கே சஞ்சு சொல்கிறாரு நாங்கள் வந்து அங்கே இருக்க நல்ல நல்ல மனிதர்களை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சஞ்சு சொல்கிறாரு. அப்புறம் புஜ்ஜு சொல்கிறாரு சாகித்ய சம்பந்தித் பாத்தேன் கரேங்கே இன்னொன்று நாங்கள் லிட்ரேச்சர் பற்றி இலக்கியம் பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸும் பண்ணுவோம் அப்படின்னு புஜ்ஜு சொல்கிறாரு. அப்புறம் சஞ்சு சொல்கிறாரு ராத் ஹோ கை ஹே ஓகே நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சஞ்சு சொல்கிறாரு. அதுக்கு புஜ்ஜு ஹமே खाना होगा ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடணும் வில் ஹாவ் டு ஈட் அப்படின்னு புஜ்ஜு சொல்கிறாரு. அப்புறம் சஞ்சு சொல்கிறாரு அபு खाने बाद में बात करेंगे ஓகே நம்ம இப்போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேசலாம். இந்த खाने के बाद में இருக்குல்ல இந்த बाद में खाने के बाद அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஆஃப்டர் ஈட்டிங் ஓகே बात करेंगे பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து புஜ்ஜு मैं तो खाकर सो जाऊंगा அதுக்கு புஜ்ஜு சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு பேசுகிறதா இல்லையே நான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் சோ जाऊंगाனா தூங்கிடுவேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு சஞ்சு
शुभरात्रि ஓகே குட் நைட் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் புஜ்ஜு சொல்கிறாரு சலோ चैन से सोते हैं. அதுக்கப்புறம் புஜ்ஜு என்ன சொல்கிறாரு, சரி ஓகேவா நம்ம போயிட்டு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா தூங்கலாம் அப்படின்னு புஜ்ஜு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து இதோட அவங்க பேசி குட் நைட் அப்படின்றதோட முடிச்சுட்டாங்க. இந்த லாஸ்ட் பேஜில் இது என்ன இருக்குது அப்படின்னா, जस्ट इस स्थान का महत्व क्या है, यहाँ कितने छात्र हैं, क्या आपको पढ़ने की आदत है, आप क्या क्या पढ़ते हैं, आपके प्रिय लेखक कौन है. இதுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கள்ல, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒன்று கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், இல்லை எனக்கு எழுதி அனுப்புங்க. இஸ் தான்கா மகத்வ கியா ஹை. ஸோ இங்கே ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியறது, லைப்ரரி மாதிரி தெரியுதா? ஓகே, ஸோ இந்த பிளேஸ்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது, யஹா கித்தனை சாத்திர ஹை, இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். சாத்திரனா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கியா ஆப்கோ பட்னே கி ஆதத் ஹை, எஸ் ஆர் நோ மட்டும் போடுங்க. உங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆப் கியா கியா படுத்தே ஹே அப்படி இன்கேஸ் ஹேபிட் இருக்குன்னா என்னென்னலாம் படிப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆப்கே பிரிய லேக்கக் கौन है, உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. அது ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இதோட இந்த பார்ட் முடிகிறது. இதில் எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.